வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பேச போறோம்? சொல்லுங்க. ஜனநாயகன் ஓ! சரி, ஓகே. அது படம்லாம் வந்துட்டு போயிருச்சு. ஸ்டாலின் தொடரட்டும். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மாண்புமிகு பிரதமர் மாண்புமிகு 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 பிரதமர்லாம் இல்ல. எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு உறுப்பினர். உறுப்பினர் அமைதியா இருங்க. உட்காருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உட்காருங்க. பேசுங்க. உங்களுக்கு டைம் தரேன். மாண்புமிகு உறுப்பினர். ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறானுங்க. இதுல மாண்புமிகு வேற. ஓகே. இல்ல. விஜய் ஆமா பார்த்து தானே. அவனுங்கன்ட்ட ஆ. விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்கலாம் பொங்கி எழுவோம். இல்ல, இல்ல. அப்ப நான் இப்ப தானே இதெல்லாம் பார்க்குறோம் ஓ! லைவா. லைக் லைவா இல்ல, நெறைய வருதுல்ல. ஸோ அது ஷார்ட்ஸ். பார்க்குறோம்ல. அதில பார்த்தனால மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு, மாண்புமிகு, மாண்புமிகு. நம்ம வீட்ல கொஞ்ச நாள் இப்படி பேசிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. மாண்புமிகு ஜாலியா உறுப்பினர் இருந்தது. உட்காருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க பேசுங்க. அந்த மாரி நல்லா இருக்கு. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே ம். அப்படின்னு சொல்லி 1/2 மணி அவைத்தலைவர். நேரம் அதிலே ஆமா. பேசிட்டு இருப்போம். ஒருத்தர் ஒருத்தர் மாண்புமிகு பாராட்டி சீராட்டுறதுக்கு வேற. எவ்வளோ நேரம் பேசுவாங்கன்னு மின்னலை தெரியல. குடித்து கொப்பளிப்பார் மின்சாரமாய் கொப்பளிப்பவர் எங்க ஆளு. அந்த மாரி பேசிட்டு இருக்க அந்த வேண்டியதான். மாரி பேசிட்டு இருப்பாங்க. சரி சொல்லுங்கம்மா, ஸோ அப்புறம் என்ன படம்? இளையராஜா கான்சர்ட் போயிட்டு வந்தீங்க. ஆமா. சொல்லுங்க. செகண்ட் டைம் இளையராஜா 80வது வயசு கான்சர்ட். அவருக்கு. 80 வயசா அவருக்கு? ஆமா. இல்ல 80க்கு கூடன்னு 50ன்னு நெனைக்கிறேன். போட்டிருந்துச்சே. 50 வருஷம் ஓ! அவருடைய ஃபர்ஸ்ட் இசையரசு படம் காலம்ஸ். வந்து 50 வருஷம் ஆச்சு. ஓகே. அதுக்கும் முன்னாடி அவர் நெறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அது வந்து ஃபர்ஸ்ட் படம் அவரோடது ரிலீஸ் ஆயி, அவர் இசையமைப்பாளரா ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி 50 வருஷம் ஆச்சு. ஸோ சொல்லுங்க. அதோட அத பத்தி டூர். சொல்லுங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது வழக்கம் போல. ஓகே. நான் என்னன்னா, அவருக்கு வயசு ஆனதே போன தடவலாம் எனக்கு தெரியல. அ ரொம்ப ரொம்ப என்ன இவ்ளோ இதா இருக்காரு. ஒரு 3 வருஷம் முன்னாடின்னு நெனைக்கிறேன். 3 வருஷம் முன்னாடியா? ஆமா 4 வருஷம் முன்னாடியோ! அப்போ வந்து ஒண்ணுமே எனக்கு அவரு பாடுறதெல்லாம் ரொம்ப லைவ்லியா இருந்தது. இப்பயும் அவரு எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் அவருக்கு வயசாயிருச்சுன்றது அவரோட குரல்ல தெரியிற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மத்தபடி வழக்கம் போல ரொம்ப நல்லா இருந்தது. வழக்கம் போல அவர் கிளாஸ்லாம் எடுத்தார். இப்படியெல்லாம் எப்படி எப்படி அந்த எழுதியிருந்தாங்களாம் பாட்டு. ம். அந்த பாட்டுலருந்து அவரு அந்த இசைய கொண்டு வந்தது, அதெல்லாம் தனித்தனியா வாசிச்சு காமிச்சது. ம். அதெல்லாம் இருந்தது. ஆனா கொஞ்சம் கம்மி டைம் மாரி இருந்தது. போன தடவ ஒண்ணுமே எனக்கு தெரியல. ஆனா பிரேக்கெல்லாம் விட்டாங்க போன தடவ நடுவுல. இந்த தடவ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே அட்ட ஸ்ட்ரெச்சா ஷோ போயிருச்சு. கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிட்ட மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. நல்லா இருந்தது. நெறைய நல்ல இந்த தடவ இன்னொன்னு என்னன்னா, அவருடைய நெறைய பாடல்கள் அவரே யூஸ் பண்ண முடியாத மாதிரி தடையெல்லாம் இருக்குது. தடை, அது அதை உடை, அந்த மாரி ஸ்டேலாம் வாங்கியிருக்காங்க. அப்படி ஒரு இருந்துமே அவரு அவ்ளோ நல்ல சறுக்கெடுத்து பாட்டு வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து அவரு இது பண்ணாங்க. நெறைய ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. ராஜா அது. அப்புறம் இளைய நிலா ராஜாதி ராஜா பொழிகிறது. இளைய நிலா. அதெல்லாம் பாடுனாங்க. அப்புறம் அந்த இந்த பாட்டு. ஐயோ! அது என்ன இளங்காலை பாட்டு? நேரம். ஆ இப்ப நூலில்லை வாழும் அதெல்லாம் யாரும் பாடல. அது டி. ராஜேந்தர். அது இன்னும் நெறைய பாட்டு ராக்கம்மா கைய ராவணம தட்டு வேண்டா. பாடுனாங்க. அது கிடையாதா? அது நாளைக்கு நீங்க போவீங்கல்ல, அங்க பாடுவாரு. ராவண மவன்டா அனிருத் கான்சர்ட் நாளைக்கு இவங்க போறாங்க. ஸோ இது அங்க வந்து வாழ்க்கையில தடவ கான்சர்ட் போறேன். இப்ப இளையராஜா கான்சர்ட் நீங்களும் தான் வந்தீங்க. என்னைய விசாகன் அடிச்சு அழுகுறான்னு வெளியாக்கிட்டீங்க. வெளியில போய் உட்காந்துக்கிட்டீங்க. ஆமா. அது இப்போ இல்ல. லாஸ்ட் டைம் வந்து நீங்களும் தான் ம். வந்தீங்க. இந்த தடவ நான் மட்டும் தான். நானே போய் முன்னாடி சீட்ல தான் உட்காருவேன். அப்படி சொல்லி ஃப்ளோர் டிக்கெட்டுன்னு இங்க ஒண்ணு இருக்குது. ஃப்ளோர் டிக்கெட் தான் அங்க டான்ஸ் ஆடுவாங்க போல இந்த அனிருத் கான்சர்ட்டுக்குலாம். இளையராஜா கான்சர்ட்டுக்கு அங்கேயே சேர போட்டு உட்கார எங்க வச்சுட்டானுங்க. ஊர்லலாம் இப்ப தர டிக்கெட்டு. நாங்க சரி. தியேட்டர்ல வாங்குவோம். தர டிக்கெட் எடுத்துட்டு போற நான் வந்து ஆள்றா நான் நீங்கலாம். வந்து ஒரு இடத்துல நாங்கலாம் என்ன சோஃபா டிக்கெட் எடுத்துட்டு போற ஆள். பாத்தியா பயங்கர காலம் எப்படி கூட்டமா இருந்தது. மாறுது பாத்தியாம்மா? அப்பா! பயங்கர கூட்டமா இருந்தது. நான் அந்த கியூல ரொம்ப நேரம் நின்னேன். கடைசியா நீங்க ஃப்ளோர் டிக்கெட் அந்த பக்கம் போங்கன்ட்டானுங்க. என்னடா அங்க போ சொல்லி அங்க கூட்டமே இல்ல. ஏன்னா அந்த ஃப்ளோர் டிக்கெட் கம்மி மக்கள் தானே. அங்க போயிட்டு நேரா கீழ உள்ள போற மாரி இருந்தது. சரி தர டிக்கெட் நல்லா தெரியுமா இருந்துச்சு. தியேட்டர்லலாம்? தர டிக்கெட்லாம் எனக்கு எங்க தெரியாது. ஊர்ல உண்டு. த நான் நான் அப்படி எப்படி இருக்குன்னா தியேட்டர்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து மேல போனதில்ல. சோஃபா. சோஃபா ஆ. தான் ஹையஸ்ட் ரூ. 10ன்னு நெனைக்கிறேன். சோஃபாலாம் இருக்குமா என்ன? சோஃபானா இந்த உட்கார்ற சேர். சேரு. ஆ. சேர் சோஃபான்னு ஆ. சொல்லுவாங்க. சோஃபா போட்ட சேர் இருக்கும். ஓகே. அது கீழ பெஞ்ச் போட்டிருப்பாய்ங்க. ஆ. பெஞ்ச் நான் போட்டிருப்பாய்ங்க. பார்த்துருக்கேன். பாக்யராஜ் படத்துலலாம் பார்த்துருக்கேன். அதுக்கு கீழ தர டிக்கெட் மண்ணு போட்டு வச்சிருப்பாய்ங்க. அது தர துப்பி டிக்கெட்டு. துப்பி மூடி ச்சீ! எதுக்கு துப்பணும்? தெரியல. பீடி அடிச்சுட்டு வந்து துப்பி மூடி கருமம், வச்சுட்டு கருமம். உட்காந்து பார்த்துட்டு இருப்பாய்ங்க படம். நான் பார்த்துருக்கேன். ஓகே. தர டிக்கெட் சீப் ரூ. 2 எவ்வளவோ தான் இருக்கும். ஆ. அப்புறம் வேற பெருமை வேற இல்ல. தர டிக்கெட் எடுத்துட்டு இப்ப இன்டர்வலுக்கு மேல ஆள் இல்ல. நான் பெஞ்சில இருந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஓகே. அப்படியே நைஸா அணைச்சோனே, "இங்க ஓடி வந்து உட்காந்துக்கலாம்டா" அப்படின்னு ஆ சொல்லிட்டு இங்க வந்து ஃப்ளோர்ல இருந்து அங்க போய் உட்காந்துக்கலாம். ஆனா அங்கருந்து இங்க உள்ள வர விடல. ஃப்ளோர் டிக்கெட்டுக்கு மட்டும் பேண்ட் குடுத்தான். ஓ! நீங்க அந்த பேண்ட் இருந்தா தான் அங்க போ முடியும். இல்லன்னா அங்க உள்ள அலோ பண்ண மாட்றான். அது கவனிக்கிறதுக்கு ஒரு 2 பேர் ஆமா. ஆள் வேற போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. அவர நல்ல நியர்பைல பார்த்தேன். ஓ! ஓரளவுக்கு.
ஆனா என்ன ஒரே ஒரு எனக்கு கொஞ்சம் வருத்தமாயிருச்சுன்னா, எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்தவங்களோட மண்ட தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ம். அவங்க தெரியல எனக்கு அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா அப்படியே கிளீனா தெரியுது. அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் சரியா தெரியல. அங்க இங்கேயும் இது பண்ணி பார்த்தேன். அப்புறம் இன்னொரு பிளேஸ்ல போய் உட்காந்துக்கிட்டேன். அதே ரோலே இன்னொரு பிளேஸ் ஃப்ரீயா இருந்தது. அங்க போய் அப்ப கிளியரா தெரிஞ்சுச்சு. நல்லா இப்ப இருந்துச்சு. சந்திரகிரகணம் வேற பிடிக்குது. ஸோ நல்லா இருந்தது. ம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ம். வழக்கம் போல அவருடைய கான்செர்ட். அந்த மியூசிக் அதெல்லாம் வந்து அதான் அவங்க மெஜாரிட்டி லைவா வாசிக்கிறாங்க. நாளைக்கு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. நான் கேள்விப்பட்ட வரையும் அனிருத் வந்து பாட்ட போட்டு வாயசப்பாருன்னு தான் நான் எங்களுக்கு ஒரு கேள்விப்பட்டுருக்கேன். பிரச்சனையும் இல்லையா? வி ஆர் ஜென் ஸி பாய்ஸ். அடேங்கப்பா! யோ யோ! அவங்க இளையராஜாக்கு நெறைய எல்லா ஏஜ்லயும் வருவாங்க. இங்க வந்து கொஞ்சம் யங்கா தான் வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. அதான் நானும் போறேனே. நீங்க எங்க போறோம்? அப்ப நீங்க எங்க தான். யங் யோயோ சொல்லிக்க பரணி வேண்டியதான். சிங்கு. நான்லாம் சொல்லிக்க அனிருத்தோட வேண்டியதான். வளர்ந்த ஆட்கள்மா. அனிருத்தோட வளர்ந்தீங்களா? அனிருத்தோட சாங் வளரும்போது நாங்களும் அவங்க கூடவே வளர்ந்தோம். ஓஹோ! ஆமா. ஓகே. எங்களுக்காக தான் அவர் வந்து சிவகார்த்திகேயனுக்கு பாட்டு போட்டாரு. அப்புறம் தனுஷுக்கு ஊதுங்கடா சங்கு, ஆ, தண்டாச்சோறு கிங்குலேருந்து, ஆ. அப்புறம் பூமி என்ன சுத்துதே. சரிதான். அப்படி அனிருத்தோட பழைய பாட்ட சொல்றேன் பாத்தியா? ரீசென்ட் பாட்டு. ஏன்னா அவ்வளோ பழைய ரீசென்ட்டா ஆட்கள் நாங்க. தெரியாது நமக்கு. ரீசென்ட்டா தெரியுமா? என்ன ராவண வேண்டா, ஓகே. அதுக்கப்புறம் உதய நிக்கிறேன்டா. இப்ப டிசிலலாம் இப்ப ஏதோ கூட பாட்டுலாம் ஏதோ ஒரு எடுத்திருக்காங்க. ரஜினிக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அண்ணன் போலே போலே ஆ, போலே. ஆ, ஆ கப்பல போலயா? ஏதோ ஒண்ணு. ஸோ, அந்த பாட்டு வந்திருக்கு. அ ஸோ நாளைக்கு என்ன சாய பாடுறாருன்னு வேங்கர் பார்த்துட்டு வாங்க. இருந்தாலும் நாங்க போவோம். அவரு 2 படத்த வச்சுக்கிட்டு என்ன கான்செர்ட் எடுக்க எங்க ஏஜ் வைப்பாங்க? பாய்ஸ் அவர் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வருஷம். ஓ! ஓ! ம். எங்க கேங். இது எங்க கூட்டம். யாரெல்லாம் போறீங்க நாளைக்கு? ஒரே ஒரு டிக்கெட்டு. அத இன்னைக்கு வித்துறலாமா? வித்துறலாமான்ட்டு பேச்ச பாரு. டிமாண்ட் ம். இருக்கே. ஆமா. இளையராஜாக்கு இன்னும் யாரும் கேட்கல. கேட்டுட்டு தான் இவரு இருக்கு. கேட்டுட்டாரு. இளையராஜாவுக்கும் தான் கேட்டாங்க. ஓகே. அ டிமாண்ட் 70ஸ் இருக்கு. இல்லலாம் இல்ல. கிட்ஸுக்கும் 2கே கிட்ஸுக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. ஓஹோ! நான் அப்படி இருக்கு இந்த 70ஸ் பாட்காஸ்ட் அப்படி இருக்கு. ஓகே. ம். 70ஸ் அவர் கிட்ஸுக்கு வந்து 2கே. அவருடைய அந்த அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது, அவர் வாசிச்சது, அ ஒரு பேண்ட்ல வந்து அவர் வாசிச்ச ஒரு படத்தோட பின்னணி இசைக்கு அவர் வாசிச்சது, அங்க அவர வந்து நோட்ஸ் எடுக்க சொன்னது. அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லையில ரொம்ப அவரு அந்த காலத்துக்கே போய் ரொம்ப என்ஜாய் பண்ணி அத சொன்னாரு. அதெல்லாம் ரொம்ப ம். நல்லா இருந்தது கேட்கவே. அ எவ்ளோ அவங்களுடைய அவர் வந்து இப்போ என்ன சொல்ல? அந்த அன்னைக்கு ஒருத்தர் சொல்ட்டே இருந்தேனே, ஐயோ! ஒரு பேர் வந்து வேன்கோவோட ஓவியங்கள வந்து அவர் காலத்துல யாருமே அத மதிக்கல. யாருமே அத வந்து இவன் என்ன பைத்தியக்காரன் மாரி வரையிறான் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவரோட வாழ்நாள்லயே அவருடைய ஓவியம் ஒண்ணே ஒண்ணு தான் விக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பல வருஷம் அவர் இறந்ததுக்கெல்லாம் அப்புறமா, இப்போலாம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஓவியங்களா அது பார்க்கப்படுது. அத ஸ்டடி பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆனா வேன்கோவுக்கு வந்து நீங்க மத்தவங்க அத மதிப்பீங்களா? மதிக்கலையா? அது எதுவுமே இல்ல. நான் பெருசா இருக்கேனா, போற்றப்படுறேனா, நான் ஃபர்ஸ்ட்டா, எதுவுமே இல்ல. என்னோட வேலை அது வரையறது அப்படின்ற மாரி அவர் இருந்திருக்காரு. அந்த மாரி தான் இளையராஜாவும். யூ கேனாட் ஒரு இதுல ஸ்ரேயா கோஷல் சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு ஃபினாமினா அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் அவரு. அவருடைய இசைலாம். நீங்கலாம் அவர்கிட்டலாம் வரதுக்கு இன்னும் வருஷம் ஆகும். ஸோ இப்படிதான் யாரும் சொன்னோம். வரக்கூடாது. பாட்காஸ்ட்லாம் கேட்கவே மாட்டாங்க போய் யாரும். ஆனாலும் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். பல 100 வருடங்களுக்கு முன்னாடி வர்றவங்களுக்கு வந்து ஒரு அதுவாவது பேக் அவராவது ஒழுங்கா அது யாரு கேட்டாலும் கேட்காட்டியும் ஃபர்ஸ்ட்டோ இல்லையோ நான் பாட்டு போடுறேன்னு நான் அதையும் பண்ண மாட்டேன். ஆடிக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் பாட்காஸ்ட் போட வேண்டியது. அதான் பல கோடி ரூபா பெரும்பாலும் வரும். நெனச்சுக்க அதுக்கப்புறம் வேண்டியதான். நெனச்சுக்க வேண்டியதான். ஓகே. 2020கள்ல ம். இல்ல ஓகே. இல்ல 2200கள்ல இப்ப அவருடைய பாட்டு வந்திருக்கு கேட்டீங்களா? யாரு அவ் வேன்கோவோட பாட்டா? ஏ வேன்கோ இளையராஜா. ஓவியர் மேன். இளையராஜாவோட ஏய் மேன் என்ன மேன்? என்ன மேன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? எப்போ மேன்? இளையராஜாவோட பாட்டு ஒண்ணு அந்த இளையராஜாவோட பாட்டு. கார்த்திக் சுப்புராஜோடது. நல்லா சேத்தன் இருந்துச்சு. வந்தல் நீ கல்யாண சேத்தனியா வந்தல் நீ விருந்து அது. கல்யாண விருந்து. வேண்டாம். நீங்க பாட தேவையில்ல. கேட்டுட்டு வாங்க. நல்லா இருக்கு. நான் ஆல்ரெடி கேட்டேன். கேட்குற 2 பேரும் போயிருவாங்க. ஆஃப் பண்ணிட்டு போயிருவாய்ங்க. ஆமா. சரி என்னத்தடா பேசுறீங்க? மேல பாடி. அப்புறம் நம்ம அன்னைக்கு என்னமோ ஒண்ணு பேசணும்னு நெனச்சோம்ல. நார்சிசிசம். ஆமா ஆ நார்சிசிசம். அம்மா தான். நான் வந்து நான் தான் நார்சிசிசம். நான் தான் நானே வச்சுக்க வேண்டியதான். இல்ல நான் வந்து ஒரு நாள் சும்மா நைட் வந்து அவங்க அவங்க யாரு? ஐயோ! பேரு ஐயோ! அனுபமா. ஆ. அனுபமா பரமேஸ்வரன். அவங்களுடைய இன்டர்வியூ வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலா நெறைய மீம் அதெல்லாம் வந்தோனே, சரி என்னன்னு போய் பார்ப்போம்ன்னு சும்மா பார்த்தேன். அப்போ வந்து அவங்க சப்டைட்டில் கூட ஆட் பண்ணல. ஆனா நல்லா தெளிவாவே புரிஞ்சுச்சு அந்த இன்டர்வியூ. மலையாளம்ல இருந்தது. அவங்க இங்கிலீஷ்ல தான் நெறைய பேசுறாங்க போல. இங்கிலீஷ்ல முக்காவாசி இங்கிலீஷ்ல பேசினனால அது புரிஞ்சுது.
அது பார்த்தா எனக்கு அவ்ளோ நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு பார்ட் ஒரு நாள் பார்த்தேன். அவனுங்க அப்ப செகண்ட் பார்ட்டே ரிலீஸ் பண்ணல. ம். எனக்கு வந்து அவ்ளோ நல்லா இருந்தது. என்ன நல்லா இருக்குன்னுலாம் எனக்கு அதுல சொல்லவே தெரியல. ஆனா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த இன்டர்வியூ எனக்கு. அவங்க ரொம்ப தெளிவா பேசுற மாரி இருந்தது. பொதுவாவே அவங்க தாட்ஸ்ல கிளாரிட்டியோட இருக்கிற ஒருத்தவங்க பேசுறத பார்த்தோம்னா, நமக்கு அது நல்லா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த அவங்க பேசினது எனக்கு அப்படிதான் இருந்தது. நான் வந்து உங்களையும் பாருங்க, 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 பாருங்க சொன்னேன்ல. நீங்களும் பார்த்தீங்க. ஏன்னா அந்த இன்டர்வியூ நல்லா இருந்தது. நீங்க இந்த குட்டி குட்டியா கட் பண்ணி வரதெல்லாம் பார்க்காம, ஃபுல்லா போய் பார்க்கறதுனா யாராவது பாருங்க. ம். நல்லா தான் இருக்கும். நார்சிசிஸ்ட் யார் அப்படின்னு. அவங்க வந்து ஒரு கிளாஸே எடுத்துட்டு போயிருவாங்க. வாட் இஸ் நார்சிசிசம்? நார்சிசிஸ்ட்ட நீங்க மாட்டுனீங்கன்னா எப்படி இருக்கும்? வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஓடிருங்கன்றாங்க. ஜஸ்ட் ரன். அவங்க ஒண்ணு சொன்னாங்களே ஆமா. டோன்ட் ட்ரை டூ ஃபிக்ஸ் தெம். ஜஸ்ட் ரன் அப்படி சொல்லியிருப்பாங்க அந்த செகண்ட் பார்ட்ல. அது ரொம்ப உண்மை. ஸோ இன்னொன்னு ஒண்ணு அவங்க சொல்லியிருந்தாங்க. அ அந்த எமோஷன்ஸ் ஒரு மாரி நாம நல்லா இல்லாதப்போ, அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு ஆங்ஸைட்டி அந்த மாதிரி இருக்கையில, அவங்களுக்கு சாப்பிட்டதெல்லாம் வாந்தி தான் வரும். ஒரு மாரி உடம்பு சரியில்லாம சரியில்லாம போயிரும்னு. இது வந்து எவ்வளோ பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. எனக்கு நான் ரீசென்ட் டைம்ஸ்ல அது ஒரு மாதிரி நல்லா இல்லாத ஃபீலிங் வரையில எனக்கு வயிறெல்லாம் வலிக்கும். ஒரு மாரி இருக்கும். தலை வலிக்கும். எனக்கு தெரியுது அந்த ஃபீலிங்னால தான் நம்ம மண்டை, நம்ம உடம்பு இப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு. அது ரொம்ப ட்ரூ. அந்த ஸ்ட்ரெஸ்ஸால உடம்பு பாதிக்கும்லாம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் ரொம்ப ட்ரூ. அதெல்லாம் அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது அது வந்து நெறைய பேரு இவங்க வந்து ஃபெமினிஸ்ட்டா பேசுறாங்க, ஆண்களுக்கு எதிரா அப்படிலாம் இல்ல. அவங்க ரொம்ப தெளிவா ஜெண்டர் ஈக்குவலா தான் பேசியிருந்தாங்க. பெண்கள்லயும் நார்சிசிஸ்ட் இருப்பாங்க, ஆண்கள்லயும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அ மேனேஜரும் ஆ இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ப பத்தி கூட இல்ல. ஆஃபீஸ்ல இருப்பாங்க, அவங்க சிப்லிங்ஸ்ல, பேரண்ட்ல அவங்கலாம் இருந்தாலுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்றத ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது அந்த இன்டர்வியூ. ம். நமக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா உங்கள வெறுப்பேத்தி, உங்கள கோவப்படுத்தி, நீங்க எல்லாம் இது பண்ணோனே, "இவன் என்ன?" அப்படின்ற மாதிரி போயிருவாங்க. ஜஸ்ட் லைக் தட் போயிருவாங்க. அந்த மாரிலாம் நெறைய சொன்னாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. ம். அந்த இன்டர்வியூ அன்னைக்கு அந்த இன்டர்வியூ பத்தி பேசணும்னு நெனச்சோம். அப்புறம் அந்த இன்டர்வியூ பார்த்தே 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் ஆச்சா, ரொம்ப நாள் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ மறந்து போச்சு. ஆமா. நீங்க வேணா போய் பட் பாருங்க. நல்லா இருக்கு. ரொம்ப ஆமா. நல்லா இருக்கு. இப்ப சப்டைட்டில்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க எப்படியும். அது ஆ, மில்லியன் ஆ கணக்குல வியூ போயிடுச்சு. நம்மட்ட சப்டைட்டில்லாம் பார்க்குற ஆட் ஒரு ஆளு பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி இப்ப உலகம் ஃபுல்லா இப்ப மில்லியன் இது பீப்பிள் இப்ப பார்த்துட்டாங்க. என்னது நானே ஒரு 1 மாசம், 2 மாசம் கழிச்சு ஒரு பாட்காஸ்ட் பேசலான்னு வந்து உட்கார்ந்தா, வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. நீ பேசு. யாரும் கேட்க மாட்டாங்க. நீ இல்லம்மா ஒரு பேசு. ஒரு ஃபன் எலமெண்ட் இருக்கணும்ல அடேங்கப்பா! பாட்காஸ்ட்ல. அதனால அந்த ஆ. ஃபன் எலமெண்ட்ட கொண்டு வரேன். சரி கொண்டு வந்துக்க வேண்டியதான். ஒரு நம்மளே மாரி நெனச்சுக்க வேண்டியதான் விவேக் பண்ணுன்னு. வடிவேலு மாரி நம்ம தானே பண்றோம். ஓகே. அப்புறம் வேற என்ன? புக் ஏதாவது படிச்சேனா? அந்த ஆ கதாவிலாசம்ல தான் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. நெறைய எஸ். ராமகிருஷ்ணனோட கதாவிலாசம். அதில கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அது நல்லா இருந்தது. அப்புறம் வேற என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சட்டசபையில ஒருத்தர் 2 தடவ பேசின ஒடிசி. மாரி. ஒடிசி இருக்குல்ல. ஒடிசி அத 70 எம்எம் திரும்ப போய் பார்த்தோம். டால்பி. செகண்ட் டைம் நான் போய் மறுபடியும் பார்த்தேன். நீங்க 70 எம்எம்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? ட்ரெய்லர் சூப்பரா இருந்துச்சு. படத்துக்கு முன்னாடி போட்ட ட்ரெய்லர். அது டியூன் படத்தோட ட்ரெய்லர். டியூன் பார்ட் 3 படம் ஓகே தான். எனக்கு தலைவலி வந்துருச்சு. செகண்ட் டைம் பார்க்கலையா? ஆமா. இல்ல நம்ம ஒரு மாரி தலைவலி. எனக்கு தான் என்னோட என்னோட சைடுல தான் பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். ம். பட் ஃபர்ஸ்ட் தடவ பார்க்கையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் நான் தான் இருந்துச்சு. பட் சொன்னேன்ல, எனக்கு வெயிட் பண்ணி கொஞ்சம் 70 எம்எம்ல ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னு கேட்கவே இல்ல. பாதி புரியாது. தல பார்க்கறதுக்குள்ள கால் போயிருது. கால பார்க்கறதுக்குள்ள "ஏய் என்னப்பா நடக்குது? நீ எங்க பார்க்கணும்னு தெரியல உனக்கு ஸ்க்ரீன." அப்படிலாம் அவ்வளோ இல்ல. பெருசா இருந்துச்சு. பெருசா இருந்துச்சு. அதனால நான் பார்த்த எக்ஸ்டி குவாலிட்டி சவுண்ட் ரொம்ப கிளியரா இருந்துச்சு அங்க. இங்க சவுண்ட் கொஞ்சம் எனக்கு பெருசா கேட்கல. ஆ தண்ணி சத்தம் மொதக்கொண்டு தனியா கேட்கும். பாத்தியா? நல்லா இருந்தது. தண்ணி சத்தம் கேட்கும். அந்த நல்லா அளவு தான் இருந்துச்சு. இது ஓடி ஓடி நீங்க தேஞ்சிருச்சா ஆனா என்னன்னு தெரியல. கொஞ்சம் மங்கலாயிருச்சு. இது ஒரு மங்கலா தெரிஞ்சுது. அப்படியா என்ன? ஆமா. எனக்கு அப்படி தெரியல. நான் நான் என் கூட 2வது தடவ வந்தவரும் பார்க்கையில. சொன்னாரு. அதேதான் அவரோட ஒப்பீனியன். ஏன்னா தெளிவாவே தெரியல. கொஞ்சம் மங்கலா தெரிஞ்சுது ஓ! அப்படி. அப்ப அந்த ரீல் ஓட்டி ஓட்டி ரீல் ஓட்டி பழசாயிடுச்சு போல. நான் 1 போயிட்டு மாசமா நான் ஓட்டிட்டாய்ங்க. 2வது வாரத்துல பார்த்துட்டேன். ஆமா. படம் ரிலீஸ் ஆகி செகண்ட் வீக்ல பார்த்துட்டேன். நான் 1 மாசம் கழிச்சு நான் பார்த்தேன். ஆ. அதுவும் இந்த ஷோ கன்டினியூஸா ஓட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. ஆமா. ஒரு ரீல் தான் ஒரு வச்சிருப்பாய்ங்க எப்படியும். கரெக்ட். அது அது 24 தேஞ்சிருக்கும். ஹார்ஸ் ஆ. லைக் ஃபுல்லா ஓடிட்டே இருக்குல்ல. ம். 6 ஷோவோ என்னமோ அப்படி அதனால ஓடுதீங்க. தேஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 5 ஷோவா சில தெர்ல. இது கொஞ்சம் கிறிஸ்ப் இல்லன்னாரு. எனக்கு ம். ஓகேவா தான் இருந்துச்சு. நான் ஃபுல் ஸ்க்ரீன்ல பார்க்க முடியல. ரொம்ப பெருசா இருந்துச்சு. ம். 5 ஸ்டோரி பில்டிங் டால்ன்றதுனால. நான் ஃபர்ஸ்ட்டு நீங்க இப்போ உட்காந்து பார்த்த சீட் அந்த ரோல தான் பார்த்தேன். செகண்ட் டைம் பார்க்கையில பேக் சீட்டு இருக்கிறதுலே லாஸ்ட் சீட்ல நடுவுல உள்ள சீட் போட்டிருந்தேன். ஸோ, அதில எனக்கு நடுவுல இல்ல, கொஞ்சம் நடுவுலைக்கு கொஞ்சம் சைட்ல. ஸோ,
ஸோ அது எனக்கு நல்லா தான் இருந்தது. பின்னாடி இருந்து இன்னுமே நல்லா கிளியரா நல்லா இருந்த மாரி இருந்தது. டியூன் ட்ரெய்லர் பயங்கர மிரட்டிட்டாய்ங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன்ல வேற ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம்ல. ஆ, அப்படி ஆ. டொயின் அந்த அப்படியே வந்து இறங்கும். ஏதோ நம்ம பக்கத்துல வந்து நம்மளே இறங்குற இறங்குற மாரி மாரி இருக்கும். நல்லாருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு தான். ஒடிசி சூப்பரா இருக்கும். படம் வேற லெவல். 2வது தடவ பார்த்தாலே படம் வந்து ஒரு ம். சூப்பரா இருக்கும். நல்ல வைப் உள்ள படம். ஆமா. பாருங்க ஸோ கண்டிப்பா. வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க. எனக்கு நல்லா இருந்தது. செகண்ட் டைம் பார்க்கையில நமக்கு நெறைய புரியாம இருக்கும்ல. அதெல்லாம் கூட ஒடிசி. செகண்ட் டைம் நெறைய புரிஞ்சுச்சு. ஸோ நல்லா இருந்தது. அப்புறம் வேற என்ன பண்ணோம்? வேற ஒண்ணும் பண்ணலன்னு நெனைக்கிறேன். இத நீங்க உங்கள யாரு கேட்டா இதன்னு நீங்க நெனைக்கலாம். ஸோ அது ஆ அப்படி கிடையாது. இது வந்து கம்பேக் எபிசோட். ஆமா. அதனால இப்படித்தான் இருக்கும். அன்னியன் கம்பேக், அன்னியன் கம்பேக். அந்நியன் இல்ல. அது இந்தியன். இந்தியன் மேன். அந்த இந்தியன். நான் அந்த ம். பரிதாபங்கள பார்ப்பேன். கோபி வந்து ஆ. கமல பத்தி கிண்டல் அடிச்சிருக்க பரிதாபங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் திருப்பி திருப்பி நல்லா அப்பப்போ. இருக்கும். இந்தியன் சூப்பரா இருக்கும். கம்பேக், கம் அன்னியன் கோ பேக் பேக், இந்தியன். கோ கோ பேக் இந்தியன். இந்தியன். கோ பேக் இந்தியன். நல்லா இருக்கும். பரிதாபங்களுக்கு இப்போ கன்சிஸ்டன்ட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்கம்மா. ஒரு வருஷமா நினைக்கிறேன். பரிதாபங்கள் ம். வாரம் வாரம் கண்டிப்பா வந்துருதுன்னு நல்லா ஆமா. போடுறாய்ங்க. நெறைய நல்லாவும் இருக்கு. அவங்க நெறைய விளாக்ஸும் வந்துச்சு. ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ. ஸோ அவங்க படம் தான் என்னாச்சுன்னு தெரியல. நம்மள்ட்ட ஒரு ரூ. 100 வேற வாங்குனாங்க. யா கால்ல வேற நான் ரூ. பண்ணி 100 தந்துட்டுருக்கேன். நீங்க ரூ. 100 அப்ப பேசினது சுதாகர் தான். அந்த ஏன் இதுவே அவர் பேச தெரியல. மாட்டாரா? அவரு நான் இல்ல. ஆள் போட்டா போன ரூ. 100க்கு ஆள் போட்டு நான் ஏன் சுதாகரோட பிஏ பேசுறேன். இப்ப கனெக்ட் இல்லங்க. பண்றேன் இருங்க. ஐயோ! இல்லங்க. அப்ப எனக்கு அது கூட தெரியல. ஆஃபீஸ் ம். லஞ்ச் ஹவர்ல இருக்கையில கால் பண்ணாங்க. எனக்கு அப்புறம் பேசி முடிச்சுட்டு நீங்க குடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்டிலாம் சொன்னாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம், இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டுருக்கு. ஓ! சுதாகர் வாய்ஸா இது? அப்டி சொல்லி நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்க ஆமா. படம் அது என்னாச்சுன்னு தெரியல. வருஷக்கணக்காயிருச்சு. இல்ல இந்த 2வது காலத்துல. படம்னு இப்ப ஏதோ அடிச்சாங்க. அதுவும் போஸ்டர் வந்துச்சு அதோட கிடக்கு. ஆமா. ஸோ ஒண்ணு வந்து இவங்க படம் மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, அது அவங்க சேனல்லயே ரிலீஸ் சீரிஸ் மாரி பண்ணிட்டாங்களா? வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். படம் மாரி அது ப்ரமோட் ஆமா. பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அது பார்த்தேன். ஆ. அது ஏதோ அது 1 எபிசோடோ, 2 எபிசோடோ பார்த்தோம்னு நெனைக்கிறேன் நம்ம. ஆமா. ஏதோ ஓகேவா? ஓ! ஃப்ளாட்மேட்டா, ரூம்மேட்டான்னு பெங்களூர்ல போய் ஸ்டார்ட் அப் வச்சு ஏதோ பண்ணிட்டு ஆ இருப்பாங்கல்ல. அந்த மாரி ஒண்ணு. ஆமா. அது அது ஃபுல்லா பார்த்த மாரி படம் கூட தானே. ஞாபகம் ஏதோ இல்ல. ஒரு படம் தான். படம் இதெல்லாம் ஆனா ஓகே. மொத்த படத்த வராய்ங்களாண்ணே இப்போ. ஆமா. இந்த டிராவிட் எல்லாம் வேற ஏதோ ம். வராய்ங்க. டிராவிட் வராங்க. அப்புறம் அது என்ன? ஐயோ! நான் ஒரு படம் பார்த்தேனே நல்லாவே இல்ல. இதயம் முரளி. இதே அந்த நல்லா தான் படத்துல இருந்துச்சு. நீங்க பார்த்தீங்களாக்கும் அந்த படம்? மக்களோட கருத்துக்கள இல்ல. வச்சு அது சொல்லுவாங்க. நல்லாவே இல்ல. அது அதுல பார்க்கவே ஒரு முடியாது. பாட்டு நல்லா இருக்குமா? லட்டும் டம் மங்கள டும். அது இல்ல அந்த பாட்டு. அது மாரி ஒரு பாட்டு. ஆமா. இல்ல மேபி எல்லா பாட்டும் நல்லா ஒர்க் ஆயிருந்தா கூட அந்த படம் நல்லா இருந்திருக்கும். ஆனா பாட்டும் ஒர்க் ஆகல. எனக்கு தியேட்டர்ல வேற பார்த்தேன். உட்காரவே முடியல. "ஐ தூக்கமா வருதுடா" அப்படி இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் நெறைய அந்த 100 சாமியெல்லாம் பார்த்தேல்ல? நூறுசாமி வந்து ஜீ இதுல டிவில பார்த்தேன். பார்த்துருக்கியா? ஜீல போட்டு பார்த்தேன். நல்லா இருந்தது. அது மரக்காணம். சிறையே இப்ப தான் பார்த்துருக்கேன் சிறை. நான். சிறை. நல்லா இருந்துச்சு. இன்னும் பால் அண்ட் தி பாய் அது பார்க்கணும்னு வச்சிருக்கேன். அதுக்கு தான் இன்னும் ஜீ தமிழ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறேன். அத பார்க்கணும். அப்புறம் வேற மூவிஸ்லாம் எதுவும் பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன? இன்னைக்கு நீங்க தான் பேசலாம்னு கூட வந்தீங்க. ஏதாவது உருப்படியா பேசுங்க. இல்ல ஓகே தான். உருப்படியா பேசியாச்சு. நீ அந்த அனுபமா இன்டர்வியூ சொல்லியிருக்க. அதுவே ஒரு மெயினான திங் தான். ஸோ இது அனுப அனு கம்பேக் எபிசோடா வச்சுட்டு அனுபமா இன்டர்வியூ குடுத்தவங்களே ஒண்ணும் கிடையாது. அனுபமா இன்டர்வியூ குடுத்துருக்காங்கன்னு இல்ல. சொன்னது ஒரு முக்கியமான விஷயமா? இதுக்கே இப்படி சொல்றியே நீ யூடியூப்லாம் போய் பாரு. ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும். இவங்க ரியாக்ஷன் வீடியோன்னு போடுவாய்ங்க. ஆ. இத வச்சுட்டு வா! ரியாக்ஷன் குடுக்குறேன். நான் அமைதியா இருக்கேன் அதனால. ஓ! பாட்காஸ்ட்ல தெரியாதுல்ல. ஓகே. ஸோ ஓகே. ஆ. அந்த மாரி வீடியோ பண்ணும்போது நீ ஏன் இப்படி பண்ணக்கூடாது வீடியோ? அது உன்னோட சரி. ரசிகர்களுக்காக அ. கேட்பாய்ங்கல்ல வரலன்னா ஏன் எபிசோட் வரலன்னு கேட்கறாங்களேன்னு கேட்கறதில்ல. விட்டாங்களா இது இப்படிதாங்க போகுதுங்க. என்ன வந்தாங்க என்ன மரியாதையோட ஏய் பேச வந்தாங்கன்னு வேண்டியது. தானே சொல்றேன். வந்தாய்ங்க, போனாய்ங்க என்ன? ஏய் நீ தானே மதுரைக்காரி. அதெல்லாம் இல்ல. கேட்டாங்க. மதுரைக்காரன்டா. ஓ! கேட்டாங்க. போடல. இன்னைக்கு தான் சரி போட்டாச்சு. நன்றி. உங்களுக்கு நான் ஒரு வந்து நன்றி. கதாவிலாசம் படிச்சு அது உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிரு அவருக்கு. அ நன்றி சொல்லுமா நன்றி, அவரு. நன்றி. ஃபாலோவரா நன்றி, இருக்காங்க. ஏங்க நன்றி. இப்ப நம்ம வீடியோ போட்டாலே அவனுங்க நீ எல்லாம் வண்டியாச்சப்பா அப்படிப்பா அங்க போய் உட்காரு அப்படி. நான் தினைக்கும் ஏஐ பத்தி வீடியோ போடுவோம். ஆ டேட்டா இன்ஜினியரிங் போடுவோம். டெவாப்ஸ் போடுவோம். வந்தாச்சு. ப்ரமோஷன் பண்ண ஒரு பையன் வந்துட்டாங்க. கேட்கறதில்ல. அ எல்லாம் கேட்பாங்க. யாருக்கு என்ன தேவையோ அத கேட்டுட்டு போறாங்க. இதுல என்ன இருக்கு? ஸோ நான் அதான் புக்கு போடணும்னு நெனைக்கிறேன். ஓரளவுக்கு இப்ப ரீட் பண்றேன் தான். ஆனாலும் அத எப்படி பாட்காஸ்ட்டா பேசுறது? அது வரமாட்டேங்குது. ரொம்ப நாள் ஆனனாலயா என்னன்னு தெர்ல. வித்தைய அதுவும் மறந்துட்டேன். புக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டோரியா ஒண்ணா இல்லாம, கதாவிலாசம் வந்து என்னன்னா, நெறைய ஆத்தர பத்தி அவர் எழுதியிருப்பாரு. எஸ்ட்ரா வந்து ஒரு ஆத்தர் பத்தியும், அவங்களுடைய ஒரு சிறுகதைய பத்தியும் எழுதியிருப்பாரு. ஒரு கட்டுரையும் அந்த மாரி தான். லைக் ஒரு சாப்டரும் ஒருத்தர பத்தி. கீரா அவங்கள பத்தி, அந்த மாரி நெறைய பேர் இருக்கும். சுஜாதாலருந்து எல்லார் பத்தியும் ஒரு சிறுகதை எழுதியிருப்பாரு.
அது எப்படி எனக்கு சொல்றது? எப்படி அது எனக்கு வரல. மறந்து போச்சு. நான் திரும்ப அதான் ட்ரை பாடல் பண்றேன். எபிசோட் போடுன்னா போடுறது கிடையாது. பாடலாம் வாங்க இப்போ எல்லாரும். இருக்கிற ஹிட் ஆனது உன்னோட வந்து இளையராஜா பாடல்கள் தான் இதுவும் கரெக்ட். அமேசான் மியூசிக்ல பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. ஓகே. இப்போ என்னன்னா நான் அந்த மாரி போட மாட்டேன். அத போடலாம். சரி போடுவோம். ம். இது ஏன் இப்படி ஃப்ளாட்டா வருது? சரி ஓகே. 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 இதோட அந்த இல்ல பாட்காஸ்ட் வந்து நான் வந்து எப்படி ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் அந்த ஃப்ளாட்டா வருதுங்கிறது. ம். ஓகே. நாங்க ஓகே. ஒரு வழியா கம்பேக் எபிசோட் குடுத்துட்டோம். நீங்க கோ பேக்ன்னு சொல்லாத அளவுக்கு இந்த எபிசோட் இருந்தா இந்தியன் கோ நல்லது. பேக் வராதீங்க. இந்தியன். இப்படியெல்லாம் ஒரு கம்பேக் நீங்க சைலவா குடுக்க தேவ இந்தியன். சைலவா இந்தியன். அவரு வருவாரு அப்படியே. ஆமா. ஓகே. ஓகே. நன்றி, வணக்கம். இந்த எபிசோட பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த எபிசோட் பத்தி அதுவும் மறந்து போச்சே! நான் சொல்லிட்டே இருந்தேன். இப்ப வரல.